இறைவனுடைய திருவடியை பணிந்து தற்காலத்திலே தமிழர்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிற நாங்கள் ஆங்கில மோதகத்துக்கு ஆளாகி மெல்ல மெல்ல தமிழினுடைய பெருமைகளை மறந்து வருகிறோம். தமிழர்கள் வகுத்த பாதையை மறந்து வருகிறோம். இந்த சூழ்நிலையிலே தமிழருக்கு என்று பேணப்பட்டதாகிய ஒரு வருட நிறைவை ஆரம்பத்திலே இருந்து நிறைவை சித்திரை மாதத்திலே இருந்து தொடங்கி அவர்கள் வகுத்த அந்த வகுப்பை இப்பொழுது நம்மில் பல பேர் பேணுவதே இல்லை. நம்முடைய ஆண்டு என்பது நமக்கு இப்பொழுது 2 கூறாக பிரிந்திருக்கிறது. ஒன்று நிர்வாக கூறு, அடுத்தது கிரியைகளுக்கான கூறு. கிரியைகளுக்கான கூறிலே மட்டும்தான் நாங்கள் இப்பொழுது தமிழ் திகதிகளை பேணி வருகிறோம். நிர்வாக கூறு ஆங்கிலேயருடைய முறைப்படி முழுதுமாக மாறிவிட்டது. ஆனாலும் நம்முடைய முக்கியமான திருமணம் போன்ற விடயங்கள் வருகிற பொழுது தமிழ் திகதியைத்தான் தேட வேண்டி இருக்கிறது. இப்படியே விட்டு கொண்டு போனோமானால் நாளடைவிலே நம்முடைய தமிழ் முறை, தமிழ் வாதம், தமிழ் வருடம், தமிழர்கள் தேடிய வானசாஸ்திர நுட்பங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல நம் கைவிட்டு போகப் போகிறது. இந்த சூழ்நிலையிலே தான் தனி ஒரு மனிதனாக அவருடைய சுராஸ் அவர்கள் தமிழ் திகதிகளை உட்படுத்தி தமிழ் எண்களை பயன்படுத்தி ஒரு தமிழ் நாளேட்டை பதிவு செய்து வெளியிடுகிறார் என்பது மிகப்பெரிய விஷயம் என்று நினைக்கிறேன். இத்தகைய ஒரு சிலரால் தான் நம்முடைய தமிழ் பாரம்பரியங்கள் பேணப்பட்டு வருகின்றன. அத்தகைய அந்த நல்ல முயற்சியை, இதெல்லாம் சாதாரண முயற்சி அல்ல, தங்களுடைய செல்வத்தை செலவழித்து செய்ய வேண்டிய முயற்சியை மற்றவர்களாலே வேண்டப்படாவிட்டாலும் இந்த நல்ல விஷயம் நிலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற இந்த முயற்சியை நான் மனமாற பாராட்டுகிறேன். அவர்களுடைய பணி மேலும் சிறக்க வேண்டும். இறைவனுடைய கருணை அவர்களுக்கு என்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். அதுதான்